This festive season, travel the world with Grand Royal Tours. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். எதுக்கு 28,000 செலவு பண்ணிருக்க? ஏன்னா it's my choice. It's my choice. It's my choice. My choice. எல்லோரையும் தன் விரல் நுனியில் விரல் அசைவில் கட்டுப்படுத்தி வைத்திருந்த அந்த ஒரு ஒரு அசாத்திய வலிமை. பெண்ணென்றா நினைத்தீர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவங்க இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் உண்டா? நிச்சயமா அது மாதிரி இருக்கிறப்போ அம்மா ஒரு அசைக்க முடியாத பெண் தலைவராக, ஒரு தலைவராக, பெண் கூட அவங்கள நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடியாது. ஷீ வாஸ் a leader. She is a leader. இப்போ உலகத் தமிழர்கள் அத்துணை பேருக்குமே இன்றைய தினம் ஒரு துக்க தினம். யார் வேணாலும் என்ன வேணாலும் கருத்து சொல்ற போக்கு. பொது வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டா சொல்றதுக்கு எதுவுமே இல்லாத நிறைய பேர் இன்னைக்கு அரசியலுக்கு வரணும்னு துடிக்கிறதும், அரசியல் இப்பவே முதலமைச்சரே ஆயிட்டோங்கிற மாதிரியான ஒரு பாவ்லா காட்டுறதும், துணை முதல்வர்களாக ஆகிறதும், அமைச்சர்களாக இருக்கிறதும், இதெல்லாம் அம்மா இருந்திருந்தா அப்படிங்கிற நினைவை நிச்சயமாக கொடுக்குது. பெண்களுக்கு எதிராக ஏதாவது குற்றங்கள் நடந்தா அது கட்சிக்காரராகவே இருந்தாலும் உடனடியா பனிஷ்மெண்ட் ஆகும். அது அம்மா அதுல வேற யாரும் அடிச்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு பெண்களை பாதுகாத்தாங்க. தொடர்ந்த நடவடிக்கைகளால தான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு இன்னைக்கு முதலமைச்சர் பெருமையா பேசிக்கிறார். யாரால? அதுதான் முக்கியம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தான். ஆனா அது உங்களால இல்ல செய்யும். இது எங்க ஆட்சினால, எங்க அம்மா ஆட்சி, எங்க அண்ணன் ஆட்சியினால. அம்மாவுடைய பேரை கொஞ்சம் கூட கெடுக்கல. பெண்ணையும் அம்மாவின் கழகத்துக்கு இன்னும் பெருமை சேர்த்தார். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் கலைமாமணி நிர்மலா பெரியசாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட தான் பேசுறதா இருக்கும். பேசும். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இன்னைக்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு நாளாக இருக்குது. இந்த நாளில் எல்லாருமே அவங்கள நினைவு கூறக்கூடிய ஒரு தினமாக தான் இருக்குது. அப்படின்றத கடந்தும் கூட முதல்ல அவங்களுடைய பெயர் கேட்டதும் என்றைக்குமே நினைவுக்கு வர்றது அப்படின்றது என்னவா இருக்கு? அவங்களுடைய ஆற்றல், கம்பீரம், எல்லோரையும் தன் விரல் நுனியில் விரல் அசைவில் கட்டுப்படுத்தி வைத்திருந்த அந்த ஒரு ஒரு அசாத்திய வலிமை. ஒரு பெண்ணென்றா நினைத்தீர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்பீரம். அடுத்து நிறைய பெண்களுக்கெல்லாம் அவர் ஒரு முன்மாதிரியாக, ஒரு ஆதரவாக இருந்தார். அம்மா இருக்காங்க அப்படின்னு எல்லோருக்குமே, பெண் இனத்துக்கே தமிழகத்தில் உலகத் தமிழர்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய நம்பிக்கையாக அம்மா இருந்தார்கள். அதுதான் டக்குன்னு எனக்கு நினைவுக்கு வரும். நீங்க கேட்கறது திட்டங்களை பத்தியா? அம்மாவுடைய திட்டங்களை பத்தி நம்ம பேசுவோம். இன்னைக்கு நான் இன்னர் பர்சனாலிட்டி பத்தி சொல்றேன். எஸ், இல்ல நான் எல்லா விதத்திலையுமே கேட்கிறேன். குறிப்பா இன்னைக்கு தமிழ்நாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது அதிமுகவுக்கு தலைமை வகிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர்களுடைய தலைமையில போனாலுமே கூட அவங்க இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் உண்டா? நிச்சயமா. அதாவது வாழ்க்கை யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் வாழ்க்கை நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எப்பேற்பட்டவர்கள், எவ்வளவு தீயவர்களாக இருந்தால், வெறுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அவங்களே நம்ம காலம் கடத்தி போயிடும். அவ்வளவு அன்பாக நம்ம நேசித்தவர்களாக, அசாத்திய வலிமை கொண்டவர்களாக இருந்தாலும் காலம் நடத்திட்டு போயிடும். அது மாதிரி இருக்கிறப்போ அம்மா ஒரு அசைக்க முடியாத பெண் தலைவராக, ஒரு தலைவராக, பெண் கூட அவங்கள நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடியாது. ஷீ வாஸ் a leader. She is a leader. இப்போ அண்ணன் அம்மாவுடைய பேரை கொஞ்சம் கூட கெடுக்கல. பெண்ணையும் அம்மாவின் கழகத்துக்கு இன்னும் பெருமை சேர்த்தார். எங்கள் எடப்பாடியார் பொதுச் செயலாளர் மிக பெருமையாகத்தான் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அம்மா உட்கார்ந்த அந்த நாற்காலியில் உட்காருவதற்கே பயந்த சிலர்லாம் பயந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ அண்ணன் அதில் உட்கார்ந்து அந்த அரசாட்சி, அதாவது ஆட்சி பரிபாலனத்தையும் அவ்வளவு அழகாக சிறப்பாக செய்தார். எந்த குறையும் இல்லாம. இன்னும் தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடியும்பாங்க. அண்ணன் 32 அடியே பாய்ந்தார். அம்மா 6 மருத்துவக் கல்லூரிகள் 5 வருடங்கள்ல கொண்டு வந்திருந்தா அண்ணன் 11 மருத்துவக் கல்லூரிகள். அதாவது இன்னும் எல்லாரும் நல்ல ஒரு தலைவரைத்தான் அம்மா எல்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. நல்ல பயிற்சி கிடைத்திருக்கிறது இவர்களுக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் அம்மா இல்லாதது அது எப்படி அது வருத்தம் இல்லைன்னு சொல்ல முடியும்? உலகத் தமிழர்கள் அத்துணை பேருக்குமே இன்றைய தினம் ஒரு துக்க தினம்தான். நினைத்து பார்த்தாங்கன்னா எல்லாரும், நம்ம கிட்ட அமெரிக்காவிலிருந்து பேசுறவங்க, சிங்கப்பூர்ல இருந்து பேசுற நண்பர்கள் எல்லாருமே அம்மாவுடைய இழப்பை அவங்க இருந்திருந்தா அப்படின்னு பல சந்தர்ப்பத்தில் நினைவு, அதுவும் சமீப காலமாக ரொம்ப வருது.
யாரெல்லாம் எழுந்திருச்சு பேசிட்டு இருக்காங்க. அதுவும் இப்ப சமீபத்துல தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள், யார் வேணாலும் என்ன வேணாலும் கருத்து சொல்ற போக்கு, ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு அரசியல் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. அதாவது பொது வாழ்க்கையில இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டா சொல்றதுக்கு எதுவுமே இல்லாத நிறைய பேர் இன்னைக்கு அரசியலுக்கு வரணும்னு துடிக்கிறதும், அரசியல் இப்பவே முதலமைச்சரே ஆயிட்டோங்கிற மாதிரியான ஒரு பாவ்லா காட்டுறதும், துணை முதல்வர்களாக ஆகிறதும், அமைச்சர்களாக இருக்கிறதும், இதெல்லாம் வந்து அம்மா இருந்திருந்தா அப்படிங்கிற நினைவே நிச்சயமாக கொடுக்குது. இவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை அம்மா இல்லாததால் இவர்களுக்கெல்லாம் இப்படி ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அதுவும் சில பேர் ஒரு சில பொறுப்புகளை வைத்துக்கொண்டு இத்தனை கோடிகள் சம்பாதித்தார்கள்னு சொல்லிட்டு தேவையில்லாத எங்கள் தலைவரை பற்றி எல்லாம் வாயில் வந்ததையெல்லாம் பேசுறது, அம்மாவால் முழுவதுமாக விரட்டப்பட்டு தமிழ்நாட்டை விட்டு வெளியே இருக்க வைக்கப்பட்டவர்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு அம்மா பேரை பேசிக்கிட்டு அம்மாவுடைய கழகத்தை தவறாக பேசுறது, அது வாயில் வந்ததையெல்லாம் ஒரு வரைமுறை இல்லாமல் தராதரம் இல்லாமல் பேசிக்கொண்டிருப்பதையெல்லாம் பார்க்குறப்ப அம்மா மட்டும் இருந்திருந்தா அப்படின்னு நிச்சயமா நினைவு வருது. அதே போல பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கொஞ்சம் கூட இந்த அரசாங்கம் தடுக்கவே இல்லை. அதாவது பாலியல் பலாத்காரங்கள்லாம் வந்து உத்தரப்பிரதேசம் பீகார் அளவுக்கு இப்ப அங்கெல்லாம் பெட்டருங்கிறாங்க. இப்போ நம்ம ஊர்ல அப்படி நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்கும் பொழுது அம்மா இருந்திருந்தா இப்படி எல்லாம் விட்டுருப்பாங்களா? ஒவ்வொரு பெண்ணும் பாதிக்கப்பட்ட செய்தி நமக்கு வந்து இங்கே பக்கத்தில் வானூர் கிட்ட 6 மாதங்களாக அடைத்து வைக்கப்பட்டு ஒரு பெண் சித்திரவதை செய்யப்பட்டால் திமுக நிர்வாகி ஒருவரால், ஒரு ஒன்றிய கழக பொறுப்பாளரோ யாரோ அவர்னால பண்ணப்பட்டாருன்னு கேட்கிறப்போ பெரும்பாலான இந்த மாதிரி குற்றவாளிகள் எல்லாருமே திமுக நிர்வாகிகளாக இருப்பதையும் பார்க்கும் பொழுது நமக்கு அந்த ஆதங்கம் வர்றதை தவிர்க்க முடியல. ஆனா நீங்க இந்த இடத்துல ஒன்னு குறிப்பிட்டாகணும், நீங்க கவனிக்கணும். அம்மாவின் ஆட்சியை தொடர்ந்து 4.25 வருஷம் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கண்டினியூ பண்ணாங்க. கொஞ்சம் கூட எந்த குறைபாடும் இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பெண்களுக்கு எதிரான குற்றங்களோ இல்ல ஒரு போதை மருந்து புழக்கமோ எல்லாமே இது இவ்வளவு தூரம் ஒரு வன்முறையோ ரவுடிசமோ எதுவுமே இல்லை. தமிழகம் அதே போன்று அமைதி பூங்காவாகத்தான் இருந்தது. அந்த வந்து நீங்க நம்ம நோட் பண்ணி கண்டிப்பா அவசியம் குறிப்பிட்டாக வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா எப்பொழுதுமே திமுக வந்தால் இந்த மாதிரியான அராஜக போக்குகள் அதிகமாகும். ஆனா இந்த முறை முதல்வர் ஸ்டாலினுடைய ஆட்சியில் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. இது வந்து எந்த லெவல்ல இருக்குன்னே தெரியாத அளவுக்கு இருக்கு. அந்த மாதிரியான நிலைமைகளில் ஒவ்வொரு பெண்ணும் பாதிக்கப்படும் போது ஒவ்வொரு கண்டவர்கள் எல்லாம் கண்டமேனிக்கு பேசிக் கொண்டிருப்பதை கேட்கும் பொழுது அம்மாவின் நினைவு வருவதை தவிர்க்கவே முடியல. இல்லைனாலும் நாங்க வந்து இயல்பாகவே அதிமுகல ஒரு குடும்ப உறவை போன்றது. அம்மா இப்போ அண்ணன், அது வந்து தாயும் தகப்பனுமாக அம்மா இருந்தார். தலைவராக எங்கள் தலைவர் இருந்திருக்கிறார். இப்போ எனக்கெல்லாம் அம்மாவை தான் தெரியும், தலைவரை நேரில் பார்த்ததில்லை. ஆனால் எக்கச்சக்கமான புத்தகங்கள் வாயிலாக அவங்கள தெரியும். நிறைய சின்ன வயசுலேருந்து நான் கொங்கு நாட்டிலேருந்து வந்ததுனால அங்கே வந்து எம்ஜிஆர் அந்த சொற்களுக்கு அவ்வளவு ஒரு மரியாதை உண்டு. எப்பொழுதுமே அதிமுகவுக்கு ஆதரவு உண்டு. எங்கள் குடும்பமும் அப்படித்தான். அதில் பார்க்குறப்ப அம்மாவுக்கு அது தொடர்ந்து அதை இன்னும் அதிகமாக இருந்தது. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் என்ன, எதனால இது தோணி இருக்கும் அவங்களுக்கு அப்படின்றதெல்லாம் யோசிச்சது உண்டா? அப்படியான திட்டங்கள் நிச்சயமா அம்மாவுடைய திட்டங்கள் புரட்சி தலைவர்னா உடனே சத்துணவு தந்த சரித்திர நாயகன்போம் நாங்கள் எல்லாருமே, அதுதான் ஞாபகம் வரும். பெருந்தலைவர் காமராசர் ஒரு மதிய வேளை உணவு கொடுத்தா அதுக்காக குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாங்கன்னு அவருக்கு கொண்டுட்டு வந்ததா சொல்லுவாங்க. அப்ப கிடைத்த உணவு வந்து அமெரிக்காவில எல்லாம் வீணா போற கோதுமை இருக்கு பாருங்க, இன்னும் குறிப்பா சொன்னா கோதுமை தவிடுன்னு கூட கேள்விப்பட்டிருக்கேன் நான். அது மாதிரி அதுலதான் சாதம் போட்டிருக்காங்க. அதை சாப்பிட பள்ளிக்கு பிள்ளைகள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதை பார்த்தார் தலைவர். வந்துறாங்க, தாம் பொறுப்பேற்றவுடன் குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான உணவு கிடைக்குதுன்னு பார்த்துருக்காங்க. உடனே அதை இப்படி கோதுமை தவிட்டையா அப்படி அவங்க வேண்டான்னு போடுறதையா நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கறதுன்னு அரிசி சாதமாக அந்த சத்துணவாக மாற்றினார். அது அம்மாவை அதுக்கு ஒரு பொறுப்பாளராக போட்டாங்க. அப்ப இருந்தே அம்மாவுக்கு அது அந்த திட்டம் ஐ திங்க் மனசுல ஊறி இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா வந்ததற்கு பிறகு அதை வந்து பல வகை சாதங்கள், ஒரே சாதத்தை போட்டா குழந்தைகளுக்கு போர் அடிக்காதா, அதனால தினமும் ஒரு விதமான சாதம்,
முதல்ல ஒரு நாள் முட்டை கொடுத்தாங்க, அப்புறம் 2 நாள் ஆக்குனாங்க, அப்புறம் பார்த்தாங்க டெய்லியுமே கொடுத்துருவோன்ட்டு தினந்தோறும் முட்டை வழங்கி பல வகை சாதங்களோட பள்ளி பிள்ளைகள் சின்ன குழந்தைகள்லாம் அதை ஆசையாக வந்து சாப்பிட்ற அளவுக்கு அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதனுடைய நீட்சி தான் அம்மா உணவகம்னு நினைக்கிறேன். கடைசியாக இல்லை 2011க்கு மேலே கொண்டு வந்தது அம்மா உணவகம். அம்மா உணவகத்தில் பார்த்தீங்கன்னா 1 ரூபா இட்லி, 3 ரூபா ஐ திங்க் பொங்கல், அப்புறம் சாம்பார் சாதம் 5 ரூபாய் அப்படின்னு. அதுக்கு வந்து ஐடியில் வேலை பார்க்குறவங்க எல்லாம் கூட அங்கே வந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு அது குவாலிட்டி. அதை அப்பப்போ போய் அம்மாவே செக் பண்ணது உண்டு. அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த இதை தொடங்கி வைத்தது உண்டு. அமைச்சர்கள் போய் துறை அமைச்சர்கள்லாம் அதை செக் பண்ணது உண்டு. எங்கே பாரு அம்மா உணவகம் இப்போ சரியாக பராமரிக்கலை, மூடி கிடக்குது, சில இடத்துல ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நினைக்கிறேன், தெரியல. ஆனாலும் நம்ம ஒன்றும் பெரிய அளவில் செயல்பாட்டை பார்க்கல. ஆனால் அம்மாவுக்கு அந்த 2 திட்டங்களும் பெரிய பேர். அது மாதிரி இன்னும் பார்த்தீங்கன்னா 91-96 இருந்து அம்மா கொடுத்த திட்டங்களில் முதல் திட்டம் தொட்டில் குழந்தை. தொட்டில் குழந்தை திட்டம் என்னடான்னு நீங்கள் சாதாரணமாக நினைக்க முடியாது. எப்படி இன்றைக்கு நீட் விலக்கு கோரி கிடைக்காதுன்னு ஒரு நிலை இருக்கிறப்ப சட்ட போராட்டம் நடத்தி கொண்டே 7.5% உள் இட ஒதுக்கீட்டின் மூலமாக 4000 குழந்தைகள் அரசு பள்ளியில் படிக்கிறவங்க இன்னைக்கு பல் மருத்துவ மாணவர்களாயிருக்காங்களோ, அதே போல அம்மா கொண்டு வந்த தொட்டில் குழந்தை திட்டம் மூலமாக அந்த 4000 பெண் குழந்தைகளும் கருவிலேயே அழிஞ்சு இல்லாம போயிருப்பாங்க, இல்ல பிறந்ததற்கு பின்பு அவர்களுடைய வாழ்வு முடிந்து போயிருக்கும் பெற்றவர்களாலேயே, உறவினர்களாலேயே. ஏன்னா பெண் குழந்தைகளை இப்ப பிறந்த உடனே கொல்லும் போக்கு அன்றைய காலகட்டத்தில் 80களில் தமிழகத்தில், குறிப்பாக சேலம், அப்புறம் தருமபுரி, அது மதுரையில மூசலம்பட்டி போன்ற பகுதி, இன்னும் நிறைய பகுதிகளில், குறிப்பா இந்த 2-3 மாவட்டங்கள்ல பெண் குழந்தைகள் பிறந்த உடனேயே கொல்லும் போக்கு. அதுவும் 2வது பெண் குழந்தையெல்லாம் இருந்தா எத்தனை 1000 லட்சம் குழந்தைகள் போயிருப்பாங்களோ தெரியாது. பார்த்தாங்க அம்மா. அதற்கு எதிரான பிரச்சாரங்களை தீவிரப்படுத்தி அதற்கு மேலும் என்ன நினைச்சிருக்காங்க, டக்குன்னு இதெல்லாம் ஒரு ஐடியா. அப்போ நீங்க வந்து உங்களுக்கு குழந்தைகளை பாதுகாக்கிறதானே உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, பெண் பிள்ளைய நீங்க விட்டுருங்க, எங்கிட்ட கொடுத்துருங்க, நாங்க ஏன் அரசாங்கம் பார்த்துக்கோன்னு சொல்லி அரசு காப்பகங்கள் முன்னாடி ஒரு தொட்டில வச்சாங்க. இப்படி வேண்டாத குழந்தைகளை நீங்கள் வேண்டாம் போடுறவங்களை கொலை செய்யாதீங்க, தயவு செஞ்சு கொண்டு வந்து தொட்டிலில் போட்டுருங்கன்னு சொல்லி அரசாங்க தொட்டில்களில் போட்டா அந்த குழந்தைகள் 4000 பேர், அது ஆயிரக்கணக்கான பேர் அவங்க மருத்துவர்களாகவும் நல்ல பொறியாளர்களாகவும் நல்ல படிப்பு படித்து, படிக்க முடியாதவங்களும் அவங்க நிலைக்கு தகுந்த அளவுக்கு படித்து எல்லாம் திருமணமாகி ரொம்ப சிறப்பாக வாழ்கிற ஒரு எதிர்காலம், அது ஒரு நல்ல வாழ்வு அவங்களுக்கு கிடைத்திருக்கிறது, சிறப்பாக வாழ்கிறார்கள். அதெல்லாம் வந்து உத்தரவாதம். அது பெண் குழந்தைகள்னா நீங்கள் இது பண்ண வேண்டியதில்லை, உங்களுக்கு வசதி இல்லைன்னு நீங்கள் பார்க்க வேண்டியது. அதே போல் அடுத்து பெண் கமாண்டோக்கள், பெண்களுக்காக செய்யணும்னு அம்மாவுக்கு இயல்பாகவே ஒரு பெண்ணாக அவங்களுக்கு வந்து அது முதல்ல இருந்திருக்கு. மகளிர் காவல் நிலையங்கள் இது மாதிரி. அப்புறம் 50% முதல் தடவை எம்எல்ஏ சீட்டே 50% பெண்களுக்கு கொடுத்தாங்க. அதற்கு பிறகு பல காரணங்களால் அதுக்கு அடுத்ததுல அவ்வளோ கொடுக்கலன்னாலும் கடைசியா உங்களுக்கு வந்து 50% உள்ளாட்சி தேர்தலில் இடஒதுக்கீட்டை உறுதி செஞ்சாங்க. மசோதாவே பாஸ் பண்ணி இனி யாருமே எதுவுமே அதை மாற்ற முடியாத அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா மேல 33% இடஒதுக்கீட்டை பெண்களுக்காக போராடிக்கிட்டே இருக்கிறோம், இன்னும் நம்மளுக்கு கிடைச்ச பாடில்லை. இப்ப மசோதா பாஸ் ஆயிடுச்சு, ஆனாலும் 29ல் தான் அது இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. அன்னை இந்திரா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த காங்கிரஸ் ஆட்சி 10 வருடங்கள் இருந்தப்ப கூட அவங்க ஒண்ணுமே பண்ணலை அதுக்கு. இப்பொழுது அது மசோதா பாஸ் ஆயிருக்கு, பார்ப்போம் 29ல் வந்துரும்னு நினைக்கிறோம். அதுல தான் நீங்க தரமாட்டேங்கிறீங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, என்னுடைய அதிகார வரம்புக்குள்ள என்ன இருக்கு, உள்ளாட்சி தேர்தலில் இது என்னால முடியும் அப்படின்னு டக்குன்னு 50% கொடுத்தாங்க. அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெண்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணவளோ, பெண்களுக்கு எதிராக ஏதாவது குற்றங்கள் நடந்தா, அது கட்சிக்காரராகவே இருந்தாலும் உடனடியா பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு. அது வந்து அம்மா வந்து அதுல வேற யாரும் அடிச்சுக்க முடியாது, அந்த அளவுக்கு பெண்களை பாதுகாத்தாங்க தொடர்ந்த நடவடிக்கைகளால தான். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி எது கொடுத்தாங்க, இலவசமா கொடுத்தாங்க. இலவசங்கள் கொடுத்து திராவிட கட்சிகள் எல்லாரையும் வீண் பண்ணுது, அதாவது உழைக்கிறதுக்கு இல்லாம பண்றாங்கன்னு எல்லாம் பேசுறாங்க. அது வந்து ஒரு வீட்டுல ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது என்ன, நம்ம என்னென்ன பொருள் வச்சிருக்கோம், எவ்வளவு பெரிய வீட்டில் வசிக்கிறோம், என்ன விதமான வாகனம் வச்சிருக்கோம், அதை பொறுத்தானே அதை நிர்ணயிக்கிறோம். அப்போ மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி இருந்ததுன்னா
வீட்டில் பெண்கள் இது சுலபமாக வேலைக்கு போகிற பேர் நிறைய, ஆல்மோஸ்ட் எல்லா பெண்களுமே வேலைக்கு போகிற நிலை இருக்குது. அவங்களுக்கு அது ரொம்ப ஒரு ஈஸியாக சுலபமாகவும் இருக்கும். அதே வேளையில் எல்லாம் என் வீட்லேயும் இருக்குது, பணக்காரர் வீட்டில் இருக்கிற எல்லாமே எங்கள் வீட்லேயும் இருக்குங்கிற ஒரு பெருமிதமும் அவங்களுக்குள்ள இருக்கும். மனோரீதியாகவும் அவர்கள் உயர்த்தப்படுகிறார்கள். அவர்களுடைய வேலை பழுவும் ரொம்ப சுலபமாக்கப்படுது. ரெண்டு ஒரே கல்ல 2 மாங்காய் மாதிரி. அது மாதிரி அப்புறம் தாலிக்கு தங்கம். இன்னைக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த 4.5 ஆண்டுகளாக அதை கொடுக்கவே இல்லை. 1 பவுன் 1 லட்ச ரூபாய்க்கு கிட்ட வந்துருச்சு. 96,000 ரூபா 93,000 ரூபான்னு அப்படியே சும்மா மேலே கீழே போயிட்டு இருக்குது. இது இருந்திருந்தா கிட்டத்தட்ட ஒரு சொத்து மாதிரி. ஒரு தாலியாவது தங்கத்தில் போட வேண்டும்ங்கிறது நம்மளுடைய தமிழ் பெண்கள் இந்தியாவிலேயே இருக்கும். அது தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஒரு 1/4 பவுன் 1/2 பவுன்லையாவது தாலி போடணும்னு நினைப்பாங்க. அது 1 பவுன் கொடுத்தாங்க. அதுவும் முதல்ல 10ஆம் வகுப்பு படித்த மாணவிகளுக்கு 1/2 பவுனும் 25,000 ரூபாயின்னு வச்சாங்க. அதே பட்டதாரி பெண்களாக இருந்தால் 1 பவுனும் 50,000 வச்சாங்க. அப்புறம் நிறைய கேட்டிருப்பாங்களோ என்னவோ தெரியல. இது உடனே அவர்களுக்கும் 1 பவுன் ஆக்கி 25,000 ரூபாய் இவங்களுக்கு பட்டதாரி பெண்களுக்கு. அங்க கூட என்ன இருக்கு, பட்டதாருக்கு முன்ன 3 வருஷம் பட்டம் படிச்சு பாஸ் பண்ணா கல்யாணத்தப்போ 1 பவுன் கிடைக்கும், 50,000 கிடைக்கும். கிட்டத்தட்ட கொஞ்சம் வறுமை கோட்டில் இருக்கிற ஒரு குடும்பங்களுக்கெல்லாம் 50,000 போதும் அப்போல்லாம். இப்போ திமுக ஆட்சியில அதெல்லாம் விலைவாசியில எங்கேயோ போயிடுச்சு, கொஞ்சம் சிரமமா இருக்கலாம். இப்போ இருந்தாலும் அப்ப அதே போதும். அது இப்போ எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இன்னும் பட்டு சேலை வழங்கப்படும், பட்டு வேட்டி சட்டை மணமகனுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இன்னும் அது இப்போ திமுக சொல்றதுக்கும் அண்ணா திமுக சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம்னா, அவங்க சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க, அவங்க பொய் வாக்குறுதி கொடுப்பாங்க. ஆனா அண்ணா திமுகல சொல்வோம் செய்வாங்க. எங்க தலைவர்கள் நான் பெருமிதமா சொல்லுவோம் செய்வோம்னு நான் என்னையும் சேர்த்தியே சொல்லிக்கிறேன். உண்மையிலேயே சொல்வதை செய்வோம், சொல்லாததற்கு மேலும் செய்வோங்கிறது நாங்க தான். இவர் வெறும் டைலாக் தான் விடுவாரு நம்ம சிஎம். இப்போ அந்த டைலாக் விட்டுட்டே இருக்காரு. எல்லாத்துலயும் தப்பு பண்ணிட்டு கொடுத்த எதையுமே செய்யாமையும் அவங்க டைலாக் விட்டுட்டே இருக்காங்க. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு நிறைய பேர் குழந்தைகள் பிரசவ நேரத்துல அம்மாவுக்கு கஷ்டம் வர்றது, குழந்தைகள் இறந்து பிறக்கிறது, ரொம்ப சவலை குழந்தைகளாக ரொம்ப ஒரு வெயிட் இல்லாம ஒரு சக்தி இல்லாம பிறக்கிறது. இந்த மாதிரியான நிலைமையை போக்குறதுக்கு என்ன பண்ணாங்க, அதுக்கும் அரசாங்கம் சப்சிடி முதல்ல ஐ திங்க் 4,000 3 பருவத்துல கொடுத்தாங்க. அதற்கு பிறகு அது 18,000 6 3 தடவையாக 3 தவணைகளாக 6,000 18,000 ரூபாய் கொடுக்கறது. அதெல்லாம் அது பெரிய அளவுல கிராமப்புறங்கள்ல வசதி இல்லாதவங்களுக்கு, இந்த நகர்ப்புறத்துல கூட ரொம்ப பெரிய அளவுல அது அவங்களுக்கு இதா இருந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா அம்மா கிட் ஒண்ணு கொடுத்தாங்க. 16 வகையான பொருட்கள், அந்த கிரீமு, பெட்டு குழந்தைக்கு, அதெல்லாம் கூட எல்லாம் வெறும் பழைய துணியில போட்டுக்கிட்டு, அது கூட சரியான புடவைகள் இல்லாம பாயில போட்டுட்டு அந்த மாதிரி இருந்தப்போ, இதெல்லாம் வசதி படைத்தவர்களுக்கு அதனுடைய அருமை தெரியாது. வசதி இருந்தாலும் அவர்களுடைய வசதி இல்லாதவர்களுடைய நிலையில் நின்று நாம் அதை யோசனை பண்ணோம்னா நம்மளுக்கு புரியும் அந்த திட்டம் எவ்வளவு தூரம் பிரயோஜனமா இருக்கும்னு. நமக்கெல்லாம் நல்லாவே புரியுது. பெட்டு, சின்ன பெட்டு எல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்களே, மஸ்கிட்டோஸ் வராமல் இருக்கிற நெட்டோட, அதுக்கு க்ரீமு, பவுட்ரு, சோப்பு, அது மாதிரி ஒரு 16 வகையான பொருட்களோட அது கொடுத்தாங்க. கருவறையிலிருந்து கல்லறை வரை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். எங்களை அதிமுகவுடைய திட்டம் 21 வரை நடந்த ஆட்சி அப்படித்தான் இருந்தது. அப்படி இந்த தரப்புன்னு இல்லை, முதியோர் பென்ஷன்ல இருந்து கரெக்டா கொடுத்தாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கல்வி, அதுக்கு நம்ம சொல்லாம இருக்க முடியாது. மடிக்கணினி, லேப்டாப்ஸ் மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் திட்டம். அந்த திட்டம் அம்மா எலெக்ஷன்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. கடைசி 21 மே மாதம் ஆட்சியை விட்டு போகும் வரை எங்கள் அரசாங்கம் கொடுத்தது. ஆனா எடப்பாடியாரும் அதை தொடர்ந்து வழங்கினார். இவங்கனால முடியல, திமுகனால விட்டாங்க. இப்ப ஏதோ மறுபடியும் எலெக்ஷன் வரப்போகுதுன்னு ஏதோ கொஞ்சம் பேத்துக்கு ஆர்டர் போட்டிருக்கிறதாக நான் பத்திரிகை செய்திகள் படித்தேன். யாரை ஏமாத்துறதுக்குன்னு தெரியல. மடிக்கணினி, அது ஒரு டிஜிட்டல் வேர்ல்ட கிராமத்துல இருக்கிற வசதி இல்லாத எல்லா குழந்தைகளுக்குமே அறிமுகப்படுத்துச்சு. எல்லாருன்னா +2 காலேஜ் போனவங்க, பாலிடெக்னிக் படிக்கிறவங்க எல்லாருக்குமே, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் எல்லாருக்குமே அதை கொடுத்தாங்க. ஒருத்தர் விடாம கொடுத்தாங்க. குவாலிட்டியா, லெனோவா எல்லாம் குவாலிட்டியா கொடுத்தாங்க. சும்மா ஏதோ இல்லை. அதுல கூட யாரும் எடுத்துக்கொண்டு போய் வித்துறக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசனுடைய லட்சணைன்னு சொல்லுவாங்க பாரு, அந்த லோகோவோட
வச்சு கொடுத்தாங்க, அந்த யாரும் எங்கேயும் மிஸ்யூஸ் பண்ணிடாம இருக்கிறதுக்காக. அப்படி ஒரு பார்த்து ஒரு நீங்க தலைவர் எவ்வழி, தொண்டர்கள் எவ்வழி, கூட இருக்க டீமும் அப்படித்தான் வேலை செய்வாங்க. முதலமைச்சருக்கு இவ்வளோ பிரியம் இருக்கு, மக்களுக்கு ஏதாவது செய்யறதுக்கு ஆசைப்படுறாங்கன்னு தெரிஞ்சா ஐஏஎஸ் அதிகாரிகளும் மற்ற அதிகாரிகளும் அவங்களும் குஷியா வேலை செய்வாங்க. அப்படித்தான் எல்லாரும் ஒண்ணுக்கொண்ணு போட்டி ஓட்டுக்கிட்டு திட்டங்கள் அறிவிச்சாங்க. இப்போ அண்ணன் எடப்பாடியார் கூட அம்மாவுக்கு அடுத்து வந்தப்ப என்ன பண்ணாங்க, இந்த 11 அரசு மருத்துவக் கல்லூரிகள்லாம் சும்மா முடியுமா? ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வரல. இவங்க இந்த திமுக ஆட்சி என்ன பண்ணாங்கன்னே தெரியல. கேட்டா பெருசா அப்பாவும் பையனும் நீட்டி முழக்கிறாங்க. அந்த பழைய ஸ்டைலையே பேசிட்டு இருக்கார். இன்னும் சிஎம் நம்ம பேச்சு எடுபடும் நினைச்சிட்டு இருப்பார் போல் இருக்கு. எனக்கு பார்த்தா சம்டைம்ஸ் பாவமா இருக்கு. இது எல்லாருக்கும் தெரியுது ஏன் இப்படி அசியப்பட்டுக்கிறீங்க அப்படின்னு. அடுத்து இன்னொரு முக்கியமான திட்டம் மிதிவண்டிகள். பள்ளி பிள்ளைகளுக்கு என்ன சைக்கிள் கொடுக்குறாங்க? அப்படி இல்லை, இன்னைக்கெல்லாம் சைக்கிள்லாம் 6000 7000 போடணும். அதோட கிராமங்கள்ல இருந்து அடுத்த கிராமத்துக்கு போக வேண்டியது இருக்கும், அடுத்த பெரிய ஊருக்கு போக வேண்டியது இருக்கும். அந்த நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 10 கிலோமீட்டர் போய் படித்தவங்க, ஒரு குறைந்தபட்சம் 4-5 கிலோமீட்டர் மார்னிங் காலையிலையும் நடந்து போய் ஈவினிங்கும் நடந்தே அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. அதை பார்த்துட்டு தான் பள்ளி பிள்ளைகளுக்கு எதுவெல்லாம் சுலபமா இருக்க முடியுமோ அதுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க. அதே போலத்தான் பெண்களுக்கு ஒரு முக்கியமான திட்டம் ஸ்கூட்டி, அம்மா ஸ்கூட்டிங்கிற பேர்ல கொடுத்தாங்க. மானியம், அதாவது 50% மானியம் அரசு கொடுக்கும்னு அது கொடுக்க ஆரம்பிச்சு நிறைய பேத்துக்கு லட்சக்கணக்கான பேர் அது பயனாளிகளா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டக்குன்னு இந்த கவர்மெண்ட் வந்தது, இவங்க அதை நிறுத்திட்டாங்க. வழக்கம் போல எல்லாத்தையும் நிறுத்தினாங்க, இவங்க இதையும் நிறுத்திட்டாங்க. இது ஒரு தரப்புன்னு இல்லை, எல்லா தரப்புக்கும் இவங்களுக்கு செஞ்சாங்க, இவங்களுக்கு செய்யலன்னு இல்லை. குறிப்பா பெண்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் அம்மா கொடுத்தது. அத்துணை கல்லூரிகள் அவ்வளவு எல்லாமே ஒரு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு இன்னைக்கு முதலமைச்சர் பெருமையா பேசிக்கிறார். யாரால? அதுதான் முக்கியம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தான். ஆனா அது உங்களால இல்லை சிஎம், இது எங்க ஆட்சினால, எங்க அம்மா ஆட்சி, எங்க அண்ணன் ஆட்சினால. இப்ப பாருங்க, எங்களுக்கு ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி நான் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி, அம்மானா எங்க எல்லாருக்கும் அம்மா தான், புரட்சி தலைவி அம்மா தான். அடுத்து வந்தவர் அண்ணன்னாலும் எல்லாருக்கும் இபிஎஸ் அண்ணன் தான். அது மாதிரி ஒரு உறவோட கட்சி தலைமை வேறு, நாங்கள் வேறுன்னு இல்லாம, தொண்டர்கள் வேறு, நாங்கெல்லாம் யார் தெரியுமா, நாங்கெல்லாம் ராஜராஜ சோழன் பரம்பரை அப்படி இல்லாம உண்மையிலேயே ஒரு எளியவர்களாக ஒரு எல்லா மக்களுக்கும் ஒரு கனெக்ட் இருந்தது, ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு தொடர்பு எல்லாருக்கும் இருந்தது மனசுக்குள்ள. ஒரு நம்ம குடும்பம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு அதிமுக காரங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். நீங்க இவ்வளவு திட்டங்கள் வரிசையா இன்னும் நிறைய இருக்கு. நான் இன்னும் எல்லாத்தையும் சொன்னா இந்த இன்டர்வியூ போதாதுங்கிறனால நான் நிறுத்திட்டேன். இப்ப நினைவில் வந்த வரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லும்போது இதுல உண்மையாவே இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா இருந்தது அப்படின்றது எதை சிலாகிச்சு இன்னைக்கும் நம்ம பேச முடியும்ன்றது. அதாவது எந்த திட்டம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா? எல்லாரும் தாலிக்கு தங்கமா ரொம்ப இதா சொல்லுவாங்க. லேப்டாப், சைக்கிள் இந்த ரெண்டையும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க. மாணவர்களுக்கு அது மட்டும் இல்ல, 4 செட் யூனிஃபார்ம், 2 செருப்பு, ஒரு மாதிரி அட்லஸ், ஜாமெட்ரி பாக்ஸ். அதான் சொல்றேனே, ஒரு கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தை என்னெல்லாம் வச்சிருக்குமோ அத்தனையும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் இருக்கணும்னு திட்டம் போட்டு அம்மா பண்ணாங்க. இதெல்லாமே ரொம்ப சிறப்பான திட்டங்கள். அம்மாவுடைய ஃபர்ஸ்ட் பீரியட் இருந்த தொட்டில் குழந்தை திட்டம் நான் ரொம்ப தொலைநோக்கு இதில் பண்ணப்பட்ட திட்டம் நான் நினைப்பேன். அதே மாதிரி மகளிருக்கு 50% கொடுத்தாங்க பாருங்க உள்ளாட்சி தேர்தலில். இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் தரமாட்டேங்கிறீங்களா 33% இத்தனை காலமாக போராட வேண்டியது இருக்கு, என்னுடைய பவரில் என்ன இருக்கோ அதை நான் பண்ணுறேன்னு கொடுத்தது அம்மா. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், நிறைவா மேடம், இன்னைக்கும் அவங்கள நினைவு கூறும்போது இன்னுமே அவங்களுடைய பார்வையில் தமிழ்நாடு இப்படிதான் இருக்கணும்னு விருப்பப்பட்டாங்க, அதை நோக்கி தான் இன்னைக்கு அதிமுக பயணப்படுது அப்படின்னா என்ன இலக்கு? அமைதி, வளம், வளர்ச்சி சொல்லிட்டு போயிருக்காங்களே. அமைதியான தமிழ்நாடு, வளமான தமிழ்நாடு, வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும் தமிழ்நாடு. அந்த இதில் தான் அவங்க தொழில் முதலீட்டாளர்களை பல்வேறு நாடுகள்ல இருந்தும் உண்மையிலேயே நிறைய பேர் இங்கே வர வச்சாங்க, நிறைய பேர் இங்கே தொழில் தொடங்க வச்சாங்க. லட்சக்கணக்கான கோடி ரூபாய் முதலீடுகளையும் பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பையும் பெற்று தந்தாங்க. அதை அண்ணன் எடப்பாடியாரும் ஒரு 4 தடவை 5 தடவை குடும்பத்தை கூட்டிக்கிட்டு போய் இன்ப சுற்றுலா போயிட்டு வரல எங்க அண்ணன், எங்க பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள். அண்ணன் ஒரு தடவை தான் போனாங்க, 2-3 கண்ட்ரி தான் போனாங்க. ஆனா ஒரு 70,500 கோடி இது போயிட்டு வந்த
சுற்றுப்பயணத்துல மட்டும் அவங்களுக்கு கிடைச்சது. அது இல்லாம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொதுச் செயலாளர் இருந்த காலகட்டத்துல உலக தொழில் முதலீட்டாளர் மாநாடு நடந்ததுல 3.5 லட்சம் கோடிக்கு மேல முதலீடுகள் வந்தது. அது அத்தனையுமே வந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. நீங்க டிஃபரன்ஸை பார்க்கணும். இப்ப வந்து போய் நம்ம சிஎம் போயிட்டு நான் அங்க அவங்கள பார்த்தேன், இங்க பார்த்தேன், அவரை பார்த்தேன், இவங்க வந்தாங்கன்னு அப்படி கிடையாது. பார்த்தீங்கன்னா கடைசியில் அவங்க வந்தாங்கன்னு யாரையெல்லாம் சொன்னாங்களோ ஃபாக்ஸ்கானில் ஐயோ அப்படிலாம் பேச்சே இல்லையேன்னு அவர் தாய்வான்காரர் ராபர்ட் வு அப்படியே பட்டவர்த்தனமாக சொல்லிட்டு போயிட்டார். இப்போ நம்ம கேள்விப்படுறோம் கூகுள் கம்பெனி ஆந்திராவுக்கு போயிடுச்சு, விசாகப்பட்டினத்துக்கோ எங்கேயோ கூகுளில் $15 பில்லியன். எத்தனாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு. ஃபாக்ஸ்கானில் போனது மட்டுமே 4000 கோடி செமிகண்டக்டர். அதுக்கு முன்பு நாம் இந்த காலனி உற்பத்தி, அதாவது தோல் அல்லாத பொருட்களால் தயாரிக்கப்படும் காலனி உற்பத்தி, அதே 17,000 கோடிக்கு மேலங்கிறாங்க. அதில் ஒரு 20,000 பேர்கிட்ட வேலை வாய்ப்பு. எல்லாம் கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேல வேலை வாய்ப்பு போச்சு. பல லட்சக்கணக்கான கோடிகள். $15 பில்லியன். நினைச்சா மனசு ஆற மாட்டேங்குது. எப்படி உங்களால உட்கார்ந்துக்கிட்டு தானும் சிஎம், நான் துணை முதல்வர், நாங்கெல்லாம் அமைச்சர், இதுல வேற ஒரு தொழில்துறை மந்திரி, நம்ம வந்து என்ன கேட்ட வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ளை பேப்பரை காட்டுற ஒரு மேதைய தொழில்துறை மந்திரியா வச்சிருந்தா அப்புறம் எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். ரொம்ப வேதனையா இருக்கு. அது இதெல்லாம் பாக்குறப்ப தான் அம்மா இல்லையே அப்படிங்கிற இது ஒரு நினைவு வருது. ஆனால் எங்கள் அண்ணன் ஒன்றும் சற்றும் குறைந்தவர் அல்ல. அம்மாவுடைய அந்த லெகசி தொடர்ந்து அதிமுக அதை காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறது. அண்ணன் எடப்பாடியாரின் மூலமாக ஒரு பிரமாதமான ஆட்சியை, எதெல்லாம் இந்த ஆட்சியில் விடுபட்டு போயிற்றோ அந்த அமைதி, வளம், வளர்ச்சியை கொடுத்தார். இனிமேலும் அண்ணன் எடப்பாடியார் அதிமுக ஆட்சியில் தருவார். அம்மாவினுடைய நினைவை நாங்கள் போற்றும் விதம் அதுதான். அம்மா இருந்தாங்க, கண்ணீர் விடுறோம், அழுகிறோம், பார்த்தா அதெல்லாம் வேற. ஆனால் இனி அம்மா இல்லை. இனி வந்து அவங்கள நம்ம போற்றுவது அப்படின்னா அவங்களுடைய லெகசியை நாங்க வந்து சரியா அவங்க எப்படி விஷுவலைஸ் பண்ணாங்களோ தமிழ்நாட்டை, தான் எப்படி நினைத்தாரோ அப்படி இந்த தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வது மட்டும்தான் கனவாக இருக்கும் அதிமுகவுக்கு, எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருக்கு. அதை நிச்சயம் அவர் தலைமையில் அதிமுக செய்யுங்கிற நம்பிக்கை, அந்த உறுதி மக்கள் பார்த்துட்டாங்க சேஞ்ச. இனி எங்கள் பக்கம் இருப்பார்கள். எதிர்வர 26 எவ்வளவு நம்பிக்கையோட எதிர்கொள்ள காத்திரு? எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் 71 வயதில் 175 தொகுதிகளை பார்த்துட்டு வந்துட்டாங்க. பல லட்சம் மக்களை நேரடியாக போய் அவரவர் தொகுதியிலேயே சந்தித்து விட்டு வந்து விட்டார். இவ்வளவு கடின உழைப்பை இதுவரை யாரும் வழங்கல. எல்லாம் ஒரு 50 வயது கூட ஆகாதவர்கள் எல்லாம் தங்க இடத்துக்கு வந்து பார்க்கறது, முதல்வர் வந்து இதுல வெறும் ஜூம்ல பேசுறது, டெலிஃபோன்ல கூப்பிட்டு பேசுறதுன்னு இவ்வளோ பிற்போக்கா இருக்கிறப்போ எங்கள் அண்ணன் போயே சந்திச்சுட்டு வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 59 தொகுதிகள் தான் பாக்கி இல்லையா? அதுவும் சில குழப்பங்களால் நின்று போச்சு, இல்லைன்னா எந்நேரம் முடிஞ்சிருக்கும். என்ன கான்ஃபிடென்ட்டாக, எவ்வளவு நம்பிக்கையோடு போய் மக்கள் அவங்க சந்திச்சாங்க, எவ்வளவு கம்பீரமாக. உண்மையான ராஜராஜ சோழன் எங்க அண்ணன் எடப்பாடியார் தான். அந்த கம்பீரம், அந்த பேச்சு, அந்த தெம்பு. இவங்க சொல்லிக்கிறாங்க அப்பாவும் பையனையும் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன். எங்கள் அண்ணன் ராஜேந்திர சோழன்லாம் குடும்பத்திலிருந்து உருவாக்க மாட்டார். இது வந்து எங்கள் அண்ணன் தான் தோற்றத்திலையும் சரி, அந்த குணநலன்களையும் சரி, மக்களை பாதுகாத்த வேகத்திலையும் சரி, அண்ணன் தான் ராஜராஜ சோழன். அதிமுக தான் நிச்சயமா. மக்கள் எவ்வளவு பிரியமா வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளோ அன்பாக மக்கள் வந்து அவர் கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க, எப்படி உணர்வோடு இருந்தாங்க, எவ்வளவு நேரம் காத்திருந்து பார்த்துட்டு போனாங்க. இதெல்லாம் தானே ஆளுங்கட்சிக்கு ஒரு புளியை கரைக்கிறது. அது என்னடா வயிற்றில் புளியை கரைச்சி அச்சோ வடை போயிரும் போல இருக்கேன்னு அவங்களுக்கு போய் விட்டது அவங்க கையிலிருந்து. நாம் திரும்ப கூப்பிடுறதுக்கு நம்மளுக்கு வழி இல்லை சட்டத்தில். அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் உண்மையிலேயே. அது அடுத்த ஆட்சி அதிமுக ஆட்சி தான். மக்களுடைய ஆதரவை நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, அதை வச்சு சொல்றேன். நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருந்தீங்க மேடம், ரொம்ப நன்றி. பொறுத்திருந்து இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம். நன்றி சரவண ராம்குமார். நன்றி. This festive season, travel the world with Grand Royal Tours. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். ஏன்னா it's my choice. It's my choice. It's my choice. My choice.